தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. நித்தி ஆயோக் அறிக்கையின் அடிப்படையில் நிலையான வளர்ச்சியில் 3ஆம் இடத்தில் தமிழ்நாடு இருப்பதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு 78 புள்ளிகளுடன் 3வது இடத்தை தமிழ்நாடு பிடித்திருக்கிறது என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. நித்தி ஆயோக்கின் அறிக்கையின்படி தற்போது நிலையான வளர்ச்சியில் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது தமிழ்நாடு. வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகள் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு என்ற ஒரு தகவலும் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாகவும் நித்தி ஆயோக் அறிக்கை தற்போது கூறியிருக்கிறது. நித்தி ஆயோக் அறிக்கையின் அடிப்படையில் நிலையான வளர்ச்சியில் 3வது இடத்தில் உள்ளது தமிழ்நாடு. வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைக்கிறார். சிவா, உங்களுடைய விரிவான தகவல்கள். பவித்ரா, 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு என்ற நித்தி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குறியீட்டில் 78 புள்ளிகளுடன் 3வது இடத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு 78 புள்ளிகளுடன் தற்போது 3வது இடத்தை பிடித்திருப்பதாக நித்தி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 2020-21 ஆண்டு 4 புள்ளிகள், அந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 4 புள்ளிகள் அதிகமாக தமிழ்நாடு பெற்று 3வது இடத்தை பெற்று சாதனை படைத்திருப்பதாக நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வறுமை ஒழிப்பை பொறுத்தவரை தமிழ்நாடு முதல் இடத்தில் இருப்பதாகவும் நிதி ஆயோக் தெரிவித்திருக்கிறது. வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் மற்ற மாநிலங்களை காட்டிலும் 92 புள்ளிகளுடன் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக நித்தி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருப்பதாகவும் நித்தி ஆயோக் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாநிலங்களுடைய பல்வேறு செயல்திறன், அவர்களுடைய செயல்பாடுகள், வளர்ச்சி உள்ளிட்டவைகள் எல்லாம் ஒப்பிட்டு நித்தி ஆயோக் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆய்வறிக்கையை வெளியிடும். அந்த அடிப்படையிலே தற்போது ஒட்டுமொத்தமாக சிறப்பான பணிகளில் செய்திருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் தான் தமிழ்நாடு தற்போது 3வது இடத்திலும், அதே போல அதில் இருக்கக்கூடிய பல்வேறு கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது கூட வறுமை ஒழிப்புல முதலிடமும் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றம் தொடர்பாக எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் தமிழ்நாடு 2வது இடம், 81 புள்ளிகள் பெற்று 2வது இடத்தில் இருப்பதாக நித்தி ஆயோக் தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 16 இலக்குகளில் 15 இலக்குகளில் 65 புள்ளிகளுக்கு மேல் பெற்று ஃப்ரண்ட் ரன்னர் என்ற பிரிவில் தமிழ்நாடு இடம் பிடித்திருப்பதாக நிதி ஆயோக்கினுடைய இந்த ஆய்வறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. எனவே பல்வேறு விஷயங்கள், செயல்பாடுகள், செயல்திறன் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிகளில் தமிழ்நாடு சிறப்பான பணிகளை செய்திருக்கிறது என்பது தொடர்பான நிதி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கையின் மூலமாக பல்வேறு விவரங்களில் பல்வேறு புள்ளி விவரங்களுடைய அதிகரிப்பின் காரணமாக முதல் 3 இடத்திற்குள் தமிழ்நாடு வந்திருப்பது தற்போதைய ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பவித்ரா, தங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவா.